இன்றைய தினம் சாவச்சேரி நகரசபை மண்டபம் பொன்விழா மண்டபத்தில் கலாச்சார நிகழ்வு 27/1/2026 இடம்பெறுகின்றது. அந்த வகையில் இந்திய துணை தூதர் மங்கள விளக்கேற்றி நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றார். மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் அவர்களின் விருந்தினர்கள் மங்களவேற்றும் இந்நிகழ்வு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நிகழ்வில் சாவகச்சேரி நகரசபையின் தவிசாளர் தற்போது மங்கள விளக்கை ஏற்றுகின்றார். அடுத்த நிகழ்வாக விருந்தினர்களின் உரை இடம்பெற உள்ளது. தென்னாட்டு மண்ணிலே முதல் முறையாக ஒரு வரலாற்று நிகழ்வாக தென்னிந்திய கலைஞர்களுடைய சாஸ்திரிய ஆற்றுடைய நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வரவிருக்கக்கூடிய பெரும் மதிப்புக்குரிய இந்திய துணை தூதர் மதிப்புக்குரிய சாய் முரளி அவர்களை இந்த உலகிலே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து இந்த நிகழ்வுக்கு வருகின்ற துணை தூதரக அதிகாரி சந்திரன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய மண்டபம் இருக்கின்றது. அங்கே இப்படியான ஆர்வங்களை செய்ய முடியும். நீங்கள் உங்களுடைய கலைஞர்களை அழைத்து வந்து செய்கின்ற அதே நேரம் எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தர வேண்டும். எங்களுடைய அரங்கிலே தென்னிந்திய கலைஞர்கள் அல்லது இந்திய கலைஞர்களை அழைத்து வந்து நாங்களும் நிகழ்வுகளை செய்வதற்குரிய ஒரு ஒழுங்கை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் அன்பாக அவர் கேட்டிருந்தோம். அந்த நொடியிலே உடனடியாக அவர் கேட்டார், உங்களிடம் அப்படியான ஒரு மண்டபம் இருக்கின்றதா, எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அப்படியான நிகழ்வுகளை நாங்கள் சாவகச்சேரி மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் கருத்து வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இந்தியாவால் முடியக்கூடிய அந்த கலை ஆளுமைகளை எங்களுடைய மண்ணுக்கு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு பதிலை வழங்கி நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு ஒரு வேகமாக அல்லது இவ்வளவு விரைவாக எங்களுடைய மண்டபத்திலே இப்படியான ஒரு நிகழ்வை செய்வதற்கு அவர் இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவார் என்று நாங்கள் மிகவும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய என்னுடைய துணை தூதுவர் சாயமொழி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வரவேற்பை நன்றியை கூறிக்கொண்டு அவர்களுடைய அந்த தூதரகத்தினுடைய அதிகாரிகள் இங்கே வந்து மண்டபத்தினுடைய அமைப்பை அல்லது இந்த மேடையினுடைய அமைப்பை இங்கே நாங்கள் நிகழ்வுகளை செய்ய முடியுமா என்று ஆராய்ந்து மிகவும் அவர்கள் வியப்படைந்தார்கள். இப்படியான ஒரு மண்டபம் யாழ் நகரை தாண்டி இந்த மண்ணிலே இருக்கின்றதா என்ற ஒரு வியப்பு அவர்கள் இருந்தது. ஆகவே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களுக்காக இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இந்தியா எங்களுடைய உறவு தொப்புள் கொடி, நாங்களும் இந்தியாவும் தொப்புள் கொடி உறவு என்பதை நிரூபிக்கும் முகமாக இந்த நிகழ்வு நடக்கின்றது. இது ஒரு ஆரம்பம். தொடர்ச்சியாக நான் ஏற்கிறேன், யாழ்ப்பாணத்திலே இந்திய கலைஞர்களை அழைத்து வந்து நிகழ்வு செய்கின்ற அதே நேரம் இந்த மண்ணிலேயும் அந்த கலை நிகழ்வுகள் எங்களுடைய மக்களுக்காக இடம்பெறும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தை அந்த இந்திய துணை தூதரகத்திற்கும் அதிகாரி சாய் முரளி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பல பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த விளம்பரங்களை செய்த பொழுது அனைவரும் கேட்டார்கள் இந்த நிகழ்வுகள் இலவசமான சொல்லி. ஏனென்றால் இனிய மாலை வணக்கங்கள். மிக முக்கியமாக எங்களுடைய இந்த கலாச்சார நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தினுடைய துணை தூதரகம் எங்களுடைய மதிப்புக்குரிய சாய் முரளி அவர்களை மற்றும் எங்களுடைய பாடுபடுகின்றோம். எங்களுடைய சபையினுடைய நிதியை பயன்படுத்தி எங்களுடைய நேர காலங்களையும் பயன்படுத்தி இந்த நிகழ்வை மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் எல்லாரும் ஒழுங்கமைக்கின்றோம். அது இந்திய துணை தூதரகமாக இருக்கட்டும், அவர்களுக்கு இது ஒரு பெரிய செலவு. அங்கே இருந்து இந்தியாவில் இருந்து இந்த ஆர்டிஸ்டை கொண்டு வந்து அவர்களை பராமரித்து அவர்களுக்குரிய போக்குவரத்துகளை எல்லாம் செய்து இவ்வளவு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவர்கள் ஒரு பெருந்தொகை பணத்தை செலவழிக்கிறார்கள். நாங்களும் பணத்தை நேர காலத்தை செலவழிக்கின்றோம். இவ்வளவு எதற்கு என்றதெல்லாம் கேள்வி. இவ்வளவு எதற்கு? இந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை காட்டி இந்த பிள்ளைகளுக்கு வழிப்படுத்த வேண்டும்.
இந்த நாட்டியத்தினுடைய அற்புதங்களை கண்டு ரசிக்க வேண்டும். நாங்கள் வெறும் டிவியிலையும் அல்லது ஃபேஸ்புக்குகளையும் பார்க்கின்ற இந்த நிகழ்வுகளை தத்துருவமாக மேடையில் பார்க்கின்ற இந்த சந்தர்ப்பம் ஒரு பெரிய சந்தர்ப்பம். இதை நாங்கள் இந்தியாவிலிருந்து வரவித்து எங்களுடைய சொந்த செலவில் செய்வதற்கு சொன்னால் பல லட்சங்கள் தேவை. அப்படியான ஒரு செயற்பாடுகளை செய்வதற்கு இங்கு யாரும் இல்லை. வேண்டுமானால் நாங்கள் பெரிய திருவிழாக்களை நடத்துவோம் பல லட்சங்களை செலவழித்து. ஆனால் எங்களுடைய சமூகத்துக்கு தேவையான இப்படியான கலை அம்சங்கள் நிறைந்த இந்த நிகழ்வுகளை அல்லது எங்களுடைய மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான ஒரு சமூகமாக மாற்றக்கூடிய அல்ல கலரசனையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு இப்படி பிரதேச சபைகள் அல்லது நகராட்சி மன்றங்களால் உங்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதிநிதிகளால் மட்டும்தான் முடியும். அதுக்கு உங்களுடைய அதை செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்னும் இந்த மண்டபம் நிரம்பிய போடும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். நாங்கள் மேல் வர்க்கணியை தயாராக வைத்திருக்கின்றோம். இது நிரம்பினால் மேலே மாற்றலை கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய ஆதரவில் தான் அனைத்தும் தங்கி இருக்கின்றது. ஆகவே நீங்கள் நகராட்சி மன்றம் உங்களுக்கு சகல வசதிகளையும் செய்துதான் உங்களுடைய பொழுதுபோக்குக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு அடித்தளத்தை நாங்கள் இன்று ஆரம்பிக்கின்றோம். தென்மராட்சி மண்ணிலே முதல் முறையாக இன்றைய இந்திய கலாச்சார நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உள்ளூராட்சி மன்றின் தவிசாளர் திரு வடிவேலு சிவகாசன் அவர்களே, உபதவிசாளர் நாகபிகாசன் கிஷோர் அவர்களே, இணைய உறுப்பினர்களே, இன்றைய நிகழ்ச்சி வரவேற்கின்றிருக்கும் அதிதிகளே, கௌரவ அதிதிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பாக இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் 26 ஜனவரி என்பது எங்களுக்கு இந்திய குடியரசு தினத்தாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1950ஆம் ஆண்டு இந்திய நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை விவாதிக்கும் வகை விவாதங்கள் கலந்துரையாடல்கள் ஊடாக இந்திய மோகினியாட்டம் என்ற ஒரு நடந்து சென்னையிலிருந்து திருமதி லட்சுமி மேனன் அவர்களின் தலைமையில் மோகினியாட்ட நிகழ்வு, அடுத்ததாக இரண்டாவது கதகளி என்ற ஒரு கலை வடிவத்தில் புகழ்பெற்ற மோகினியாட்டம் கலைஞர் திரு எவூர் ராஜேந்திர பிள்ளை அவர்களின் தலைமையில் நேற்று இங்கே வந்து யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்திலே அவர்களின் படைப்பாற்றலை திறன்களை நிகழ்வாக பல மக்களுக்கு வழங்கியுள்ளனர். அதே நேரத்தில் கௌரவ தவிசாளர் அவர்கள் கடந்த மாதம் Good evening. A warm welcome to all present here. Today we are here to perform Mohiniyattam, the graceful art form of Kerala, which is very feminine and is very close to the topography of the land. We start today's Mohiniyattam performance with a Ganapati Stuti, invoking Lord Ganesha, the one who removes all the obstacles and blesses us with happiness and prosperity. The lyrics of this particular piece were penned down by late Sarvashri Kavalam Narayana Panikar. Ganapati Stuti Ananda Ganapatiye, set to Ragam Puranir and Talam Adi. Offering our humble pranams at the lotus feet of Ganapati. Dancers Srimati Rukma Pradeep, Srimati Visi Shindo and Miss Tarika Harshini will present Ananda Ganapati. Thank you.
மகிமையாடும் அந்த இறைவனாம் நடராஜ பெருமானின் பாதங்களை பணிந்து இன்று கலைமாமணி ஸ்ரீமதி லட்சுமி மேனன் மற்றும் அவருடைய குழுவினர் இணைந்து கேரளாவின் அழகிய நடன வடிவமான மோகினியாட்டம் நிகழ்ச்சி சர்வஸ்ரீ காவாலம் நாராயண பணிகர் இயற்றியுள்ளார். ஆனந்த கணபதியே, ராகுல் புரணி, தாளம் ஆதி. நடன கலைஞர்களாக அரங்கில் ஸ்ரீமதி ருக்மா பிரதீப், ஸ்ரீமதி விஷி ஷிண்டோ, செல்வி தாரிகா அஸ்வின்.
கவிஞர் தஞ்சாவூர் சி சங்கரையர் இயற்றியுள்ளார். ராகம் ரேவதி, தாளம் ஆதி. இப்பதம் தில்லை நடராஜ பெருமான் அவர்களை புகழ்ந்து பாடும் விதமாக அமைய பெற்றுள்ளதுடன் கவிஞர் இறைவனின் அழகை 1000 கோடி மன்மதர்களுக்கு சமமானதாக வர்ணிக்கிறார். இறைவன் மனித குலத்தின் மீது தனது அருளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து உலகை காக்கின்றார். அவரை ஓம் கங்காதரா, தீய மனதை தூய்மைப்படுத்துபவனே என்று நாம் சிறப்புத்தை கூறும்படியாக இப்பதம் அமைய பெற்றுள்ளது. பக்த மார்க்கண்டேயர்
Thank you.